வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர பிரதேச மாநிலம் பாலசமுத்திரத்தில் உள்ள தேசிய சுங்கவரி மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமியில் குடிமைப் பணிகள் அதிகாரி பயிற்சியில் உள்ளவர்களிடையே உரையாற்றினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா என்பது வெறும் 3 நாடுகளின் குழு மட்டுமல்ல, 3 கண்டங்கள், 3 முக்கிய ஜனநாயகங்கள் மற்றும் 3 முக்கிய பொருளாதாரங்கள் இணைக்கும் ஒரு முக்கிய தளம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வுக்கு முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இவ்வாறு தெரிவித்தார். கண்டுபிடிப்பாளர்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கல்வி, தொழில் தொடர்புகளை வலுப்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் புதுமை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதன்முறையாக சுண்ணாம்புக்கல் கனிம தொகுதிகளுக்கான ஏலம் நாளை ஜம்முவில் முறையாக தொடங்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமை தாங்குவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கல்வித்துறை மூலம் பண்பாட்டு இணக்க நாள் இன்று காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் நட்சத்திர பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.